கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சங்கீதம் 27 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்ப்பான காரியங்கள், போராட்டங்கள், அவைகளிலிருந்து ஆண்டவர் தாவீதை விடுதலையாக்கினார். காரணம், ஆண்டவரோடு அவன் ஒன்றி உறவாடி தேவனோடு ஆண்டவருடைய சமூகத்தை தரிசித்தான், அவருடைய முகத்தை தேடினான். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிற்று என்று எழுதுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற அந்த அனுபவம் ஏதோ கடமைக்காக ஆண்டவரை தேடுவதில்லை. அவருடைய முகத்தை நீங்கள் தேட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால், தேடுவீர்களேயானால், உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை தேடும், உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், உங்கள் இருதயத்தில் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய முகத்தை தேடி பாருங்கள். மனுஷனுடைய முகத்தை தேட வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேட வேண்டாம். உங்களுடைய ஆபத்திலே, கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே, பிரச்சனைகளிலே, வியாதிகளிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில தான் இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், ஆண்டவரே கேள்விகளுக்கும் நீர் பதில் தரும்படி இந்த காலவெளியில அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களாக, அது மட்டுமல்ல இருதயத்தில் உம்மை தேடுகிற மக்களாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.